வணக்கம். அமெரிக்கா ஈரான் போரை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் வான்வெளி மூடப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவின் வான் நிலைகளை நோக்கி தற்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரகத்தின் வான்வெளி தடுப்பு மூலம் அந்த ஏவுகணைகள் தற்பொழுது தகர்த்தப்பட்டு இருக்கிறது. அதில் அந்த துகள்கள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. வான்வெளி மூடப்பட்டதால் துபாய் விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் இயக்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து துபாய் சென்ற சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து சென்ற விமானங்கள் தற்பொழுது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரானது தற்பொழுது உலக போராக மாறக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பே ஈரான் மீது பார்த்தீங்கன்னால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியது. அதே போன்று அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையொப்பமிட வேண்டும் என்று தொடர்ந்து அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. 3வது கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியும் தற்பொழுது ஈரான் அதற்கு ஒத்துழைக்க மறுத்து வருகிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது ஈரான் மற்றும் இஸ்ரேலில் இந்த பதற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஈரானில் பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 36 மாணவர்கள் உயிரிழந்ததாக ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விமான சேவையை ரத்து செய்தது ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமான நிறுவனங்கள். அமெரிக்காவுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அந்த இஸ்லாமிய பாதுகாப்பு காவல் படைகளும் அதே போன்று காவல்துறையினரும் இராணுவத்தினரும் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்து விடுங்கள், உங்களை மரியாதையாகவும் கௌரவமாகவும் நடத்தப்படுவீர்கள், இல்லை என்றால் இன்று இரவே நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான் நாடு முழுவதுமே தற்பொழுது பதற்றமான சூழல் நிலவுகிறது. 36 இளம் பிஞ்சுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த போரால் தற்பொழுது உலக நாடுகளிலேயே பார்த்தோம்னால் அமைதியின்மை நிலவி கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் முழுவதும் இந்த போரை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இதில் ஈரானுக்கு யார் ஆதரவாக இருக்க போகிறார்கள், அதே போன்று இஸ்ரேலுக்கு யார் ஆதரவாக இருக்க போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ரஷ்யாவை பொறுத்தவரை அவர்களுடைய ஆதரவு என்பது ஈரானுக்குத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்கு என்றும் பார்த்தோம்னால் ரஷ்யா ஆதரவு இருக்காது என்றும், ரஷ்யாவுடைய ஆதரவு ஈரானுக்குத்தான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை இந்த விவகாரங்களை பார்த்தீங்கன்னால் பெரிய பொருளாதார நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. தற்போதைய நிலைமையில் கத்தார் அதே போன்று சவுதி அரேபியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளில் முழுவதும் போர் பதற்றம் இருக்கிறது. வான் எல்லைகளில் தற்பொழுது ஏவுகணை தாக்குதல்களும் சைரன் சவுண்டுகளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. இது ரமலான் மாதமாக இருப்பதனால் அரபு நாடுகள் முழுவதுமே தற்பொழுது தொழுகை நோன்பு என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது போர் பதற்றம் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஏதேனும் நாடுகள் ஆதரவு கரம் நீட்டுமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆதரவாக தற்பொழுது அமெரிக்கா களத்தில் இறங்கியிருக்கிறது. இதனால் தற்பொழுது அமெரிக்க படைகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரான் ஒருவேளை போரை நிறுத்தவில்லை என்றால் அமெரிக்க படைகள் பதிலடி தாக்குதல் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.